ஸோ ஸ்டாக் இன்வெஸ்டிங் பண்ணுறதுல சிக்கல் என்னன்னா, தேர்வுகள் முடிவுகள் நமக்கு எளிதில் வருவது இல்லை. நம்ம டிபேட் பண்ணி 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 நிறைய இடத்துல வந்து we get into a log jam. PSU பேங்க்ஸ்ல எது வாங்குறது அப்படின்ற ஒரு குழப்பமும் ரொம்ப நாளைக்கு இருந்தது. பெரிய விவாதங்கள் நடக்கும். ஏன்னா இவனுக்கு வந்து கிராஸ் என்பி அதிகமாக இருக்கு, அவனுக்கு வந்து மார்ஜின் நல்லா இருக்கு, நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின், இவங்களுக்கு வந்து லோன் க்ரோத் நல்லா இருக்கு, இவங்களுடைய ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ நல்லா இருக்கு, இவங்களுக்கு வந்து நல்ல கஸ்டமர்ஸ் இருக்காங்க, இவங்க இண்டஸ்ட்ரீஸ்க்கு நல்லா கொடுக்குறாங்க, இவங்க வந்து ரீட்டைல் நல்லா கொடுக்குறாங்க. இப்படி ஒரு PSU பேங்க் பற்றியா நம்ம அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கும். இங்கே நானே ஒரு விஷயத்த பாடமாக கற்றுக்கிட்டேன். அது எதேச்சியாக நடந்தது. என்னன்னாக்கா, எதுன்னெலாம் டிசைட் பண்ண வேணாம், PSU பேங்க் பீஸ்னு ஒரு ETF இருக்கு, அந்த ETFல போய் பணத்தை போட்டுருவோம். ஓகே, போட்டுட்டு விட்டுருவோன்னு. அப்போ 17-18 ரூபாய் இருந்தது. அங்கேருந்து பெரிய மல்டி பேகராக அது மாறியது. அதே நேரத்தில் நம்ம ஆளுங்கள்லாம் எந்த சின்ன பிரைவேட் பேங்க் வாங்குறதுன்னு ஒரு செட்டு தனியாக ஓடிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ ஒரு ETFல பணத்தை போட்டு தனி பங்கை விட எங்களால் அந்த நேரத்தில் அதிக லாபத்தை எடுக்க முடிந்தது. ஸோ இந்த ஸ்டாக்ல தான் அதிக பணம் பண்ண முடியும்ன்ற அந்த பயஸ் இருக்கு பாருங்க, அது சில நேரத்தில் சரியா வரும், எல்லா நேரத்திலையும் சரியா வரணும்னு அவசியம் இல்லை என்பதை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு உணர்த்த விரும்புகிறேன்.